ஹாய் குட்டீஸ், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு தன் சீடர்கள் கிட்ட எப்போதுமே விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இதை கேட்ட ஒரு சீடன், குருவே விழிப்புணர்வோட இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு அந்த குரு, நீங்க உங்களை அறிவால நிரப்பிக்கணும், அதுதான் விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சீடன், அறிவால எப்படி நிரப்புறது அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த குரு, 1000 ஓட்டைகள் உள்ள சல்லடையில நீரை நிரப்புறது போல ஆகும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட அந்த சீடன், சல்லடையில எப்படி நீரை நிரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அதுக்கு அந்த குரு ஒரு சல்லடைய அந்த சீடன் கிட்ட கொடுத்து, இதுல உங்களால முடிஞ்சா நீரை நிரப்பிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இத கேட்ட அந்த சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சல்லடையில நீரை நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா நீர் எல்லாமே அந்த ஓட்ட வழியா கீழே வந்துகிட்டே இருந்ததாம். அதுல ஒரு சீடன், நம்ம இதுல ஐஸ் கட்டிய நிரப்பலாமே அப்படின்னு ஐடியா கொடுத்தானா. உடனே மத்த சீடர்களும் அதுக்கு சம்மதம் சொல்லி ஐஸ் கட்டிக்கு எடுத்துட்டு வந்து அந்த சல்லடையில நிரப்பினாங்களாம். ஆனா சிறிது நேரத்துல அந்த ஐஸ் கட்டி உருகி தண்ணியா வெளியில வந்துருச்சான். உடனே இவங்க அந்த சீடர்கள் எல்லாம் சேர்ந்து அடுத்த நாள் காலையில குரு கிட்ட போய், குருவே எங்களால இந்த சல்லடையில நீரை நிரப்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனே இந்த குரு அந்த சீடர்கள் எல்லாம் அழைச்சிட்டு ஆசிரமத்துல உள்ள குளிக்கிற தொட்டி கிட்ட கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் அந்த சல்லடைய தூக்கி அந்த தண்ணியில போட்டாரு. போட்டுட்டு சீடர்களை பார்த்து, இப்போ இந்த சல்லடையில நீர் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இத பார்த்ததும் இந்த சீடர்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு பிறந்தது. ஓகே குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அறிவுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம்ன்றதுலதான் இருக்கு. அதனால நீங்களும் உங்களோட அறிவை நல்ல விதமா பயன்படுத்துங்க. ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன்.